Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் கொஷின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்டான பிடிஎஃப் கொஷின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோம் லெட்டர் 1 வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஸோ எல்லாமே வந்து புக் பேக்லேருந்து தான் கொடுத்துருப்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 15 மார்க்ஸ் வாங்கலாம். அடுத்தது ரோம் லெட்டர் 2 வந்து எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் இடையிலே. ஸோ 2 மார்க்ஸு 6 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். 16 ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன? 17 தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், படிச்சுக்கோங்க. 18 தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை? 19 பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது? ஸோ திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக வந்து 2 மார்க்ஸ் கொஷின் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. அடுத்தது 20 பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை? 21 கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை? 22 இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார்? 23 இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக கூறுவன யாவை? இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு 2 மார்க்ஸ் எழுதுனீங்கன்னா போதும், ஈஸியாக 12 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து ரோம் லெட்டர் 3 எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் இடையிலே. இதுவும் 2 மார்க்கு, 4 கொஷின் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும். இது கிராமர் பார்ட்லேருந்து கேட்பாங்க, இலக்கணம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 24 எச்சம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? 25 4ஆம் வேற்றுமை உணர்த்தும் பொருள்கள் யாவை? 26 கலைச்சொற்கள் எழுதுக. ஸோ புக் பேக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் ஏதாவது 2 தான் கேட்பாங்க, ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. 27 தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது 28 இயல் புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 29 சுற்றுச்சூழலை பாதுகாக்க உங்கள் பொறுப்புகள் 2 எழுதுக. ஸோ இது வந்து ஜென்ரலாக எழுதிடலாம், ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஏதாவது 6 கொடுத்துருக்கிறதுல ஏதாவது 2 மார்க்ஸ் எழுதுனீங்கன்னா போதும், ஈஸியாக 8 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து ரோம் லெட்டர் 4 அடி பெறலாமல் எழுதுக. மனப்பாட பாட்டு 30 வந்து மனப்பாட பாட்டு 2 கொடுத்துருக்காங்க, ஏதாவது 1 எழுதுனீங்கன்னா போதும். ஸோ ஈஸியாக வந்து 4 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். 31 வந்து திருக்குறள், ஏதாவது தொடங்கும் திருக்குறள் இல்லை முடியும் திருக்குறள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து இதுக்கு 2 மார்க் வாங்கிடலாம். ஸோ இந்த ரோம் லெட்டர் 4 வந்து மனப்பாட பாட்டு திருக்குறள் இதுக்கே 6 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து ரோம் லெட்டர் 5 எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளி. இது வந்து 4 மார்க் கொஷின்ஸ், 4 மார்க் எழுதுனீங்கன்னா போதும், 16 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 32 புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவன யாவை? இம்பார்ட்டண்டான கொஷின், பார்த்துக்கோங்க. 33 பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை? இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின். 34 கல்லாமை குறித்து வள்ளுவர் கூறும் கருத்துக்களை எழுதுக. 35 வல்லினம் மிகா தொடர்கள் 5 எழுதுக. இம்பார்ட்டண்டான கொஷின், இலக்கண கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. 36 வாழ்வில் உயர நம்பிக்கையை போன்று வேறு என்னென்ன பண்புகள் தேவை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? 37 மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குறித்து எழுதுக. ஸோ ஈஸியாக வந்து 16 மார்க்ஸ் வாங்கலாம், ஏதாவது 4 மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். 6th ரோம் லெட்டர் விரிவாக விடையளிக்கவும். இது 6 மார்க் கொஷின், அல்லது கொடுத்துருக்காங்க. 2 கொஷின் எழுதுனீங்கன்னா ஈஸியாக வந்து 12 மார்க்ஸ் எழுதிடலாம், 12 மார்க்ஸ் வாங்கிடலாம். 38 வந்து எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது வாழும் முறை சமத்துவம் ஆகியன பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக. 39 வந்து துன்பமின்றி வாழ நம் கைக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள் யாவை? வந்து மனிதர்கள் விளக்க வேண்டிய பண்புகளாகவும் நீங்கள் கருதுவன யாவை? இது 2 ஏதாவது 1 எழுதுனீங்கன்னா போதும், அதுவும் ஜென்ரலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எழுதிடலாம். அடுத்தது ரோம் லெட்டர் 8 மார்க் கொஷின், 2 கொடுத்துருக்காங்க, ஏதாவது 1 எழுதுனீங்கன்னா போதும். 40 வந்து வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையை வந்து எழுதுனீங்கன்னா போதும். வந்து அறிவுசால் ஔவையார் என்னும் நாடகத்தை சிறுகதை வடிவில் எழுதணும். அடுத்தது ரோம் லெட்டர் 8 கட்டுரை. ஸோ இது வந்து அவங்களே வந்து
என்னென்ன தலைப்பில் எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் 8 மார்க் கிடச்சிரும். அல்லது உழைப்பு உயர்வு என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. நீங்களே ஓனாக வந்து சப் ஹெட்டிங்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா 8 மார்க்கு. அடுத்தது ரோமன் லெட்டர் 9 கடிதம் எழுதுக. ஸோ கடிதம் 2 கடிதம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று எழுதுனீங்கன்னா 42 வந்து விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் அல்லது புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. 43 உவமை தொடரை பயன்படுத்தி தொடர் அமைக்க. ரோமன் லெட்டர் இது வந்து 7 மார்க் கொஷின். 44 உரிய இடங்களில் நிறுத்த குறியிட்டு எழுதுக. தமிழ் மொழி செம்மையானது, வலிமையானது, இளமையானது. இங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் வருமா, கமா வருமா, கேள்விக்குறி வருமா, இது மாதிரி பார்த்து கரெக்டாக எழுதுனீங்கன்னா போதும். அடுத்து சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோறு, தின், உண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது கரெக்டான வேர்டோ அது எழுதுனீங்கன்னா போதும். 46 பிழையை திருத்தி எழுதுக. பானை உடைத்தது கண்ணன் அல்ல. ஸோ என்ன பிழை இருக்குதுன்னு பார்த்து கடுத்து எழுதுங்க. 47 தொடர் வகையே எழுதுக. ஸோ என்ன தொடர் கொடுத்துருக்காங்கன்னு எழுதணும். 48 2 தொடர்களை ஒரே தொடர்களாக்க மாற்றுங்க. 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2ஐயும் கம்பைன் பண்ணி ஒரே சென்டென்ஸாக எழுதுனீங்கன்னா போதும். 49 பொருத்தமான சொற்களால் நிரப்புக. ஸோ ப்ராக்கெட்டில் குறிச்சிருக்காங்க, அதில் எது வந்து கரெக்டான வேர்டு வருமோ அதை எழுதுனீங்கன்னா ஈஸியாக வந்து இது 7 மார்க்ஸ் வாங்கிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் பேப்பர் தான். புக் பேக்கில் இருக்கிறதான் கேட்க போகிறாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. இன்றைக்கி நைட் மட்டும்தான் இருக்குது. நல்லா படித்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.